வந்துட்டாங்க. அந்த 30,000 பேர் கூடி வந்ததுனால தேவன் என்ன செய்யல, அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்யல. என்ன செய்யல? கிரியை செய்யல. ஏன்னா ஒரு மனம் எங்க இருக்குதோ அங்கதான் தேவன் என்ன பண்ண முடியும்னா அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். அவருடைய கிரியைகளை பார்க்க முடியும். நம்ம என்ன கேட்டாலும் சரி, நம்ம கேட்கறதெல்லாம் எப்ப கொடுப்பாருன்னா ஒரு மனம் இருக்கணும். என்ன இருக்கணும்? அதான் மத்தேயு 18 வாசிச்சீங்க 19 அல்லாமலும் வேண்டிக் கொள்ள போகும் எந்த காரியத்தை குறித்தும் 2 பேர் ஒருமனப்பட்டால் பிதாவினால் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் சொல்லல, உண்டாயிடுன்னு சொல்லிட்டா, உனக்கு அது கிடைச்சிரும். உனக்கு அது என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். எப்போ? ஒருமனப்படணும். என்ன செய்யணும்? அப்ப குடும்பத்துல ஒருமனப்படணும், சபைக்குள்ள ஒருமனப்படணும், ஜெபிக்கிற இடத்துல ஒருமனப்படணும். ஒருமனமா என்ன? ஒரே நோக்கம். ஒரே ஒரு ஆள் ஒரு ஜெபிக்கிறாங்கன்னா அந்த நோக்கத்தை என்ன பண்ணிக்கணும்? சேர்ந்துக்கணும் இல்லையா? நமக்கு ஒரு நோக்கமா என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம ஒரு பக்கம் ஜெபத்தை எடுத்துடக்கூடாது. அப்படி 4 பேர் கூடி 4 பக்கம் 4 பேர் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அங்க ஒன்று கிரி நடக்காது. 4 பேர் கூடி இருக்கிறீங்க ஜெபிக்கிறதுக்கு இல்லையா? ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவாங்க, மற்ற 3 பேர் என்ன செய்யணும்? அந்த ஒரு ஆளோட கூட சேர்ந்துக்கணும். ஒரு ஆளோட கூட ஆண்டவரே அவங்களோட என்ன பண்ண, அவங்க சொல்ற மாதிரியே செய்யுங்கப்பா, அப்படியே நடக்கட்டப்பா, ஆண்டவரே செய்யுங்க, அந்த மாதிரி என்ன செய்யணும்? அவங்க நோக்கத்தோடு நம்ம நோக்கத்தை என்ன பண்ணிக்கணும்? போய் சேர்த்துக்கணும் இல்லையா? அவங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்றாங்க, நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்றேன், நீங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்றீங்க, பின்னாடி ஒரு பக்கம் ஜெபம் பண்றாங்க அப்படின்னா அந்த ஜெபம் என்ன ஜெபம் இல்லை? ஒரு மனதோடு கூடிய ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அந்த ஜெபத்தை ஆண்டவர், ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு 2 பேர் ஒருமனப்படுங்கன்றார். 2 பேரு அப்ப ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆளாளுக்கு என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் சில நேரத்தில் என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? எல்லாம் சேர்ந்து அப்ப ஒரே ஒரு குறிப்பு எல்லாம் என்ன செய்யறோம்? எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? சில நேரத்துல ஒருவர் ஜெபம் பண்ணல, ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஒருவர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆள் ஜெபம் பண்ணும், மற்ற என்ன செய்யணும்? ஆமாப்பா, அவங்க சத்தம், ஜெபிக்கிறவங்க சத்தம் உயரணும், மற்றவங்க சத்தம் குறையணும். ஜெபிக்கிறவங்க சத்தம், யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்க சத்தம் என்ன ஆகணும்? அவங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். மற்றவங்க என்ன செய்யணும்? சத்தத்தை குறைச்சி அப்படி செய்யுங்கப்பா, ஆமே. அது என்ன செய்யணும்? அந்த ஜெப குறிப்போடு நம்மளை செய்ய சேர்த்துக்கணும். அதுதான் ஒருமன ஜெபம். அப்படி ஜெபம் பண்ணாதான் கர்த்தருடைய கிரியைகள் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும் இல்லையா? நாங்க தினந்தோறும் ஜெபம் பண்றோம், தினந்தோறும் ஜெபம் பண்ணா ஆளுக்கு ஒரு கோணம், ஆளுக்கு ஒரு மொழியில் இழுத்து நின்னீங்கன்னா அந்த ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்காது. அப்ப பிசாசு ஈச தந்திரமா பண்ணிடுவான். சரிங்களா? கூடிக்கோங்க, முதல்ல ஜெபம் நாம தடுக்குமா, கூடாம தடுக்குமா, அடுத்து பாப்பா ஒரு மனம் நம்ம என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி வடங்க, வாடு காலங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மனம் இல்லாம என்ன பண்ணிடுவான்? ஜெபிக்க வச்சிருவான். அந்த ஜெபம் என்ன செய்யாது? ஒரு பிரயோஜனப்படாது, ஒரு பிரயோஜனப்படாது. அந்த ஒரு மனதோடு கூடிய ஜெபிக்கணும். அப்ப அந்த ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆண்டவருடைய கிரியைகளை என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த ஒருமனப்படாதவனை எல்லாம் தள்ளுவார். இந்த ஒருமனப்படாதவனை எல்லாம் என்ன செஞ்சவாரு? அப்படியே தள்ளிப்பார். அப்பதான் அந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல முக்கியமானது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க விதைப்பாங்க. அந்த விளைச்சலை கெடுக்கிறதுக்கு மீதியான ஆவிகள், கடற்கரை மணலை போல ஏராளமான எதிரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலை யுத்தம் பண்றதுக்கு இறங்கிட்டாங்க. யுத்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இறங்கிட்டாங்க. அந்த யுத்தம் பண்றதுக்கு இறங்கின உடனே இப்ப ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்றார், நீ அந்த போய் ஜனங்களை நீ அவரோட யுத்தம் பண்ணி அவங்களை மேற்கொண்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிதியோன் என்ன பண்றார்? முழு இஸ்ரவேல் தேசத்திலும் எல்லாருக்கும் சொல்றார், எல்லாரும் யுத்தத்தை போனா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே 30,000 பேர் வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்துட்டாங்க? 30,000 பேர் வந்துட்டாங்க. இந்த 30,000 பேர்ல 3 ஆண்டவர் பிரிக்கிறார். 30,000 பேரும் ஒரு மனமா இல்லை. 30,000 பேரும் ஒரு மனமா இல்லை. முதல்ல ஆண்டவர் சொன்னார், கிதியோன் இந்த ஜனங்களை பார்த்து பயமும் திகிலும் உள்ளவர்கள் யாரோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்றார். கிதியோன் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் பயமா இருக்குது, ஐயோ போனா என்ன ஆகுமோ தெரியலையே, ஏதாகுமோ தெரியலையே, நம்ம செத்துக்கிட்டு போயிட்டா என்ன ஆவறது அப்படின்னு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே 20,000 பேர் போயிட்டாங்க. அப்போ கூட நம்ம எல்லாம் என்னவா இல்லை, அது உயிரே போனா கூட பரவாயில்ல, நாங்க என்ன செய்யணும், நாங்க யுத்தத்துக்கு போனோம் அப்படின்ற மனப்பக்குவத்தோட 20,000 பேர் இல்லை. எப்படி இருக்கிறான்? இவன் கூப்பிடுறான், இவங்களோட போனா யுத்தத்துல சண்டை வந்தா செத்துக்கிட்டு போயிட்டா என்ன, அடிச்சு செத்துக்கிட்டு போயிட்டா என்ன ஆவறது, ஏதாவது ஆயிட்டா என்ன ஆவறது அப்படின்னு ஒரு கூட்டம் உயிரே போனாலும் பரவாயில்ல உயிரை பணைய வச்சு யுத்தத்தை நிற்கிறான்.
ஒரு கூட்டம், அது அதிகமான கூட்டம் என்ன செய்யுதுன்னா, நம்ம உயிர் போயிட்டா என்ன பண்ணுது, ஐயோ நம்ம போலாமா வேணாமா, நம்ம போலனா சங்கடப்படுவாங்களே, போலனா சங்கடப்படுவாங்களே, போலனா கஷ்டப்படுவாங்களே, போலனா திட்டுவானே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணிருக்கு, கூட வந்திருக்கு இல்லையா. இப்ப எல்லாரும் ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா எல்லாரும் உண்மையிலே விருப்பத்தோட வந்திருக்கிறீங்க கேட்டா இல்லைன்னு தைரியமா சொல்லலாம் இல்லையா. போனாக்கா அப்புறம் ஏன் வரல அப்படின்னு கேட்பாங்க, எழுதலைன்னா ஏன் எழுதலை அப்படின்னு கேட்பாங்க, பாய்தல ஏன் கை தட்டல அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. ரெண்டு பேரும் உட்காந்து கதை பேசுறாங்க, இந்த வான சொல்றாங்க இல்லையா. எனக்கு வம்பு போலன்னா அதெல்லாம் கேட்பாங்க. அதனால என்ன பண்ணிடலாம், அப்படி போய் தலையை கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னும் என்ன செய்யறாங்க. நீங்களா இல்லை, ஒரு சிலர் அப்படி வருவாங்க, நீங்களாம் தங்கமான பிள்ளைங்க இல்லையா, அதனால் நீங்களாம் கரெக்டாக வருவீங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படி வருவாங்க, சரி போயிட்டு வந்துடலாம், அப்படி போயிட்டு என்ன பண்ணலாம், இங்கே வீட்டில் சும்மா தான் உட்காந்து கிடக்கணும், இங்கே சும்மா உட்காந்துக்கலாம், அங்கே போய் என்ன பண்ணிட்டு வரலாம், உட்காந்துட்டு வந்துடலாம், இங்கேயும் ஒன்றும் செய்ய போதெல்லாம் அங்கேயும் ஒன்றும் செய்ய போதில்லை, உட்காந்து தானே எங்கே உட்காந்தா என்ன அப்படின்னுட்டு என்ன பண்ணிட்டு வாங்கன்னா அவ்வளோ மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, கப்பலுக்கு வந்து மாதிரி தலை கடலை கை வச்சுட்டா பாரு, அவளுக்கு எழுதி ஏகப்பட்ட பெசனை அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட அவளுக்கு கவலை. அந்த மாதிரி என்ன பண்ணுறது, எப்போ முடிப்பாங்க எப்போ போலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, இன்னும் கொஞ்ச நாள் கூட எடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு எதனா ஒண்ணு ரெண்டாவது என்ன செய்யும், ஏதாவது ஒன்று ரெண்டு என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்தா கூட பரவாயில்ல நினைக்கும் இல்லையா. ஆனால் இவன் நினைப்பா, ஐயோ பஸ் போயிடுமே, சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணுவா. ஆரம்பத்தில் அப்படி இருக்காது இல்லையா. அப்படி செல்லு பக்கம் இருக்குது, அது வேற அடிக்கடி கால் வருதா, டைம் வேற தெரிஞ்சுனே இருக்குது இல்லையா. இங்கே 9:30 மணி ஆயிடுச்சு, பஸ் விட்டா திரும்பி நம்ம அங்கே கஷ்டமாகுது அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, அப்படின்னு வருவாங்க. வரும்போது மாலை பிடிச்சி கட்டாமல் வந்துட்டோம், போகும்போது என்ன பண்ணுறது, போய் எங்கே கத்தின்னு கிடக்குதோ, இவன் வேற அப்படி கத்தின்னு கிடக்கிறான், எப்போ முடிப்போங்களே தெரியல அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும். அப்ப கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி என்ன செய்யல, ஒரே எண்ணத்தோட இல்லை இல்லையா. 20,000 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா என்ன செய்யலாம், நம்மளை எப்போ போக சொல்லிட்டா ஓடிடலாமே, போக சொல்லிட்டா அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தைரியமாக எடுத்து நீங்கள் எல்லாம் யாரும் வீட்டுக்கு போட்டு தரமாக போய் ஜபம் முடிஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா எவ்வளோ பேர் பேக தூக்கிட்டு போவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. இல்லை பரவாயில்ல, நீங்களாம் போன பிறகுதான் நாங்கள் போவோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் உட்காருவீங்க இல்லையா. அப்பா முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்களா, அவள் தான் முடிச்சு வாங்கி போகலாம் அப்படின்னு போடக்கிறாடி சேர்த்து எடுத்துட்டு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க இல்லையா. நான் போகிறேன், நீ என்ன பண்ணு அப்படி தமிழில் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை போனோம் தனியாக போகலாம் இல்லையா. செவ்வாய்க்கிழமை போனோம் தனியாக போகலாம், கூட உனக்கு கூட்டின்னு தான் போகுமா. ஒரு ஆள் தனியாக போகலாம், இப்படி கூட சேர்த்துக்கு ஒரு ஆள் அப்படி கூட்டின்னு வா போகலாம் அப்படின்னு கூட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஆக மொத்தம் கூடி வந்திருக்கிற எல்லாரும் என்னவா இல்லை, ஒரே மனமா இல்லை இல்லையா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், இன்னைக்கு ஒரு நாள் தான் போகிறோம், நல்லா உட்காந்து நல்லா பாடி ஜோமணி எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல இல்லையா. மத்தியானம் வரைக்கும் ஆனால் கூட பரவாயில்ல, அங்கே போய் ஆராதனை நடத்தினா கூட பரவாயில்ல, நம்ம நல்லா உட்காந்து ஜோமணின்னு போலாம் அப்படின்னு வர்றவங்க 1-2 இருக்கலாம் இல்லையா. 1-2 இருக்கலாம் இல்லையா, இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, இருக்கலாம் இல்லையா. மீதி என்னது, சரி ஒரு 10 மணி வரலும் இருக்கலாம், அது பண்ண முடிக்கலாம் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், நாம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா. 10 மணி வரணுமா, அதெல்லாம் கூட நிற்க முடியாது, 9 மணி வரலாம் இருப்பேன், அதுக்கு மேலப்பட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். வர்றதே 9 மணிக்கு தான் இல்லையா. இதனைக்கு ஒரு நேரத்தில் வந்து உட்காந்துட்டான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. மீதி வர்றதே 9:30 தான் அப்படி வந்து உட்காந்து நானும் எங்கே போயிட்டு வந்தேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் எப்படி இல்லை, கூடி வர எல்லாரும் ஒரே மனமா இல்லை. எங்களுக்கு கிதியோன் கட்ட மாட்டாங்க, 30,000 பேர் கிதியோனுக்கு பயங்கர சந்தோஷம், அப்பா எவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சந்தோஷம் இல்லையா. உடனே ஆண்டவர் தலைமையில் தட்டார், கிதியோன் ரொம்ப சந்தோஷப்படாத, ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லு, என்னது, யார் வீட்டுக்கு போக விரும்புறீங்களோ அவங்க போங்கன்னு மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் சபையை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆண்டவரே, எங்க சபை பயங்கரமா இருக்குது, என்ன ஜோம் பண்றாங்க தெரியுமா, எப்படி ஸ்தோத்திரம் பண்றாங்க தெரியுமா, தினந்தோறும் சாயங்காலம் கூடி என்ன செய்யறாங்க, சண்டை போட்டு கூட ஜெபம் பண்றாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னு கிதியோன் சொல்றாரு. அப்படி என்ன பண்றாரு, நீங்க சொல்ற கிதியோன் சொல்றாரு இல்லையா. தினந்தோறும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுல என்ன பண்ணி இருக்கிறோம், சண்டை போட்டா கூட என்ன பண்ணி தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியாப்பா, சரி ஒண்ணு கவலைப்படாத, நான் சொன்னதை மட்டும் கெஞ்சு பாரு. ஒரே ஒரு அறிவிப்பு, என்ன அறிவிப்பு, யார் வீட்டுக்கு போக விரும்புறீங்களோ அவங்க என்ன செய்யலாம், நீங்க வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு யாருக்கு வர விருப்பம் அவங்க வீட்டிலே நின்றுக்கலாம் அப்படி மட்டும் ஒரு அறிவிப்பு சொல்லி பாரு. ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் உங்களுக்கு வர விரும்பினா நீங்க வரலாம், வர விரும்பலாம் நீங்க வீட்டிலே கூட இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு அறிவிப்பு சொல்லிப்பார். அடுத்த வாரம் எத்தனை பேர் சர்ச்சைக்கு வராங்கன்னு பாரு அப்படின்னு அன்னைக்கு கிதியோன்னு சொல்லுவார், இன்னைக்கு நமக்கு சொல்லுவார் இல்லையா. அப்ப கிதியோன் ஒரு அறிவிப்பு சொல்ற, என்னது, யாருக்கெல்லாம் உயிர் மேல பயம் இருக்குதோ அவனை என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போங்கன்னு முடிக்கிறதுக்குள்ள 20,000 பேரை காணும். ஆனா வந்தவன எதுக்குதான் வந்தான்,
யுத்தத்துக்கு தான் வந்தான் இல்லையா? அப்படின்னா யுத்தத்துக்கு உயிரை கொடுத்து யுத்தம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா உயிருக்கு பயந்த கூட்டம் அங்க இருக்குது. அப்ப ஆண்டவர் பார்த்தார், இந்த மாதிரி ரெண்டு விதமா இருந்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியாது, என்னால கிரியை செய்ய முடியாது. அதனால இந்த ஒருமனப்படாதவன் எல்லாம் என்ன பண்ணிடு, அப்படி கழிச்சு வெளியே தள்ளிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். என்ன பண்ணாது, இந்த ஒருமனப்படாதவனை எல்லாம் என்ன பண்ணாத, இந்த கூட வச்சுட்டு மல்ல கண்ணு இழுத்தலாம் கிடக்காது, என்ன பண்ணிடு, அதுக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப ஒருமனப்படலாம் கத்த என்ன பண்ணிடுவாரு, தள்ளி விட்டுருவாரு. சரியா? ஒருமனப்படம் என்ன பண்ணிடுவாரு, தள்ளி விட்டுருவார். அப்ப என்ன பண்றதுங்க, ஒருமனப்பட்டா தள்ள மாட்டார். சரி, இப்ப அடுத்த சரி பரவாயில்ல அப்பா, மீதி 10,000 பேர் இருக்கிறான், இவன் வச்சு சாதித்துருவேன் அப்படின்னு கிதியோன் நினைக்கிறார். உடனே சொல்றாரு, இப்பயே சந்தோஷப்படாத, கொஞ்சம் தினம தண்ணி குடிக்க சொல்றேன்றாரு. என்ன குடிக்க சொல்லு, என்ன குடிக்க சொல்லு. தண்ணியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, தண்ணிகள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா? பெங்களூருக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே தண்ணி தான். ஆமாவா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரச்சனை என்னதுதான், தண்ணி தான். கடைசி வரைக்கும் அந்த தண்ணி அவங்க ஜெயிக்கல. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க இல்லையா? மோசே பரலோகத்துக்கு போகாத பண்ணி எதனால தான், இந்த தண்ணி பிரச்சனை தான் இல்லையா? மோசே போகாத போயிட்டா, நீங்க தான் போகாத போயிட்டு போறீங்க. எதனால? இந்த தண்ணி பிரச்சனை இல்லை இல்லையா? என்ன பிரச்சனை இல்லை, அவன் நடுவர் அமைச்சே தீர்க்க முடியல. யாரு? கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நடுவர் அமைச்சு சுப்ரீம் கோர்ட் வரலும் போயிட்டான், என்ன செய்ய முடியல, அதை தீர்க்கவே முடியல. அப்ப அந்த தண்ணி பிரச்சனை செய்யாது, தீர்க்கவே தீராது இல்லையா? நம்மளா பார்த்து தீர்த்துக்கனாதான். எதை? தண்ணி பிரச்சனை நம்மளாம் பார்த்து தீர்த்துக்கனாதான் இல்லையா? இது யாராலும் என்ன செய்ய முடியாது, இது யாரும் தீர்க்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரலும் போயிட்டான், தண்ணி விடுறானா முடியாதுன்றான் இல்லையா? தண்ணி விடுறானா முடியாதுன்றான். அப்ப என்ன செய்ய முடியல, சுப்ரீம் கோர்ட்டே தீர்க்க முடியல இல்லையா? நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை தீர்க்க, கொலாவில் தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியுதா? அவன் எத்தனை பேர் ஆட்சி, புதிய ஆட்சி கூட தான் வரட்டுமே, எந்த பிரச்சனை தீர்க்க முடியறது இல்லை. கொலா தண்ணியில வர பிரச்சனை என்ன செய்ய முடியறது இல்லை. அது வரைக்கும் பார்த்தா என்ன அக்கா என்ன தங்கச்சி பயங்கர க்ளோஸா இருக்கிறாங்க. ஆனா தண்ணி கூட தூக்கணும் மட்டும் எப்படிதான் மாறாங்களோ தெரியல இல்லையா? அங்க போனவனே இவ அவ்வளவு பொறிக்கிறா, அவன் இவ்வளவு பொறிக்கிறா இல்லையா? அது வரைக்கும் என்ன அக்கா என்ன தங்கச்சி ஒரே சந்தோஷம் தான். தண்ணி கூட போக வரைக்கும் அங்க தண்ணி பிடிக்கும் போது தான் பிரச்சனையே வருது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இல்லையா? இப்ப ஆண்டவருக்கு சொல்றாரு, இவங்க என்ன பண்ண சொல்லு, தண்ணி குடிக்க சொல்லு பண்றாரு. என்ன பண்ண சொல்லு, அப்ப தண்ணி குடிக்கிறதுல கூட ஒரு சோதனை இருக்குது நம்மளுக்கு இல்லையா? தண்ணி குடிக்கிறதுல கூட சோதனை இருக்கு இல்லையா? அப்ப தண்ணி குடிக்கும் போது பார்த்து குடிங்க. தண்ணி குடிக்கும் போது கூட எப்படி குடிங்க, பார்த்து குடிங்க. இல்ல தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் ஏட உடம்ப குடிச்சுன்னா தள்ளி விட்டுருவாரு. ரெண்டாவது என்ன சொல்ல, முதல்ல பண்ணாரு யாரு பயமாக்குது அவனை என்ன பண்ண சொல்லு, வீட்டுக்கு போன 20,000 பேரை காணும் இல்லையா? சரி, அடுத்தது கிதியோனுக்கு பயங்கர சந்தோஷம். சரி, மீதில் என்ன பண்றான், அப்படி நம்ம கூட உயிரை கொடுத்து நிக்கிறான்டா அப்படின்னு சொன்னபடினா அடுத்து தண்ணி சொல்றாரு. இல்ல ஒண்ணு சந்தோஷப்படாத கிதியோன், எல்லாரும் என்ன பண்ண சொல்லு, தண்ணி குடிக்க அனுப்பு. எதுக்கு? தண்ணி பிடிக்க அனுப்பல, தண்ணி குடிக்க அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? தண்ணி பிடிக்கிறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு அனுப்புறாரு இல்லையா? அப்ப தண்ணி குடிக்கிறதுல கூட ஒண்ணு என்ன இருக்குது, ஒரு சோதனை நமக்கு இருக்கு. தண்ணி குடிக்கிறதுல கூட சரியா குடிக்கணும் அனுப்பிடுவாரு. தண்ணி குடிக்கிறதுல கூட சரியா குடிக்கலாம் அனுப்பிடுவார் இல்லையா? அது எப்படி குடிச்சாங்கன்னு பாருங்க. அப்ப எல்லாருக்கும் தண்ணி தாகம், எல்லாரும் போனாங்க. ஒரு பெரிய ஆறு போன உடனே எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாம் என்ன பண்ணிக்கிறான், என்ன சண்டைக்கு போறான்ல, என்ன இருக்கணும், துணி சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கிறான் இல்லையா? ஒரு 9,700 பேர் என்ன பண்ணான்னா இந்த பேக்கெல்லாம் கட்டி உரம் வச்சுட்டான். பேக்கெல்லாம் கட்டி, சில பேருக்கு தண்ணியை பார்த்த உடனே முகம் கழுவிட்டு தான் தண்ணி குடிப்பாங்க. பாத்தீங்களா? முகம் கழுவிட்டு அப்படியே கைக்கெல்லாம் அப்படி கழுவிட்டு அப்படியே சுத்தமாயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா தண்ணியை குடிப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் கவனமா இருங்க. இப்ப தண்ணி குடிக்க போறேன்னு வச்சோங்களேன், அப்படி போயிட்டு இருக்கிறது அப்படி கொஞ்சம் எடுத்து அந்த டம்ளர் ஒரு முறை அப்படி சுத்தி கழுவி அதை வெளியே ஊத்திட்டு அதுக்கப்புறம் குடிப்பீங்க இல்லையா? இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. யாரெல்லாம் புரியல, நான் சொன்னது புரியுதா? இப்ப தண்ணி குடிக்க போவீங்களா? குடிக்கிறேன் நாங்கள் குடிக்கணும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு, குடிக்கிறவங்களுக்கு சொல்றேன். இப்போ தண்ணி குடிக்க போவீங்களா? எப்படி குடிப்பீங்க? அதில் ஆண்ட கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, இல்லை கிளாஸ் இருக்கு, உடனே அதை எடுத்து அப்படியே தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அதை ஒரு அழைச்சிட்டு முடிஞ்ச ஒரு கழுவி அப்படி வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படி பிடிச்சி அப்படி குடிப்பீங்க இல்லையா? இவங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்களை எப்படி இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க தண்ணி குடிக்கிறப்படா எல்லாம் தண்ணி குடிக்க போனாங்க. போன உடனே பேக்கை கழட்டி வச்சுட்டான். அப்படியே போயிட்டு உடனே தண்ணி என்ன பண்ணா, அப்படியே முகத்தை கழுவி அப்படியே கைக்கெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தண்ணியை விளக்கிட்டு அதுக்கப்புறம் அன்னி குடிச்சான் இல்லையா? இவங்கெல்லாம் யாருன்னா 9,700 பேர். யாரு? இந்த பேக்கை கழட்டிட்டு முகம் கழுவிட்டு கைக்கெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆக முகம் கழுவுனது அந்த தண்ணி தான், முகத்தை கழுவுனதோ அந்த தண்ணி தான்,
கை காலை கலவனதும் அந்த தண்ணி தான் இல்லையா, வாயை கொப்பிச்சு துப்பணும் அந்த தண்ணி தான். இப்ப அந்த தண்ணி கொஞ்சம் விளக்குறது இல்லையா, ஏன்னா தண்ணி உள்ள கலந்துக்கு அதிகம் என்ன பண்ணுவேன், மேல இருக்கிற தண்ணியை விளக்குற, சரி ஓகே குப்பை கப்பை வரும், ஏதாவது தூசு வரும், அப்படி விளக்க ஓகே ரைட்டு. உள்ள கலந்துச்சு, இதுக்கு என்ன பண்றது, அப்படி உள்ள அழி விட்டு அப்படியே எடுத்து என்ன செய்யுதுன்னா அப்படியே மெதுவா அப்படியே நைஸா அப்படியே டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க இல்லையா. சில பேர் எப்படி குடிப்பாங்க, டேஸ்ட் பண்ணி இந்த டீ குடிப்பாங்க இல்லையா, அப்படியே ஒரு மணி குடிச்சா அப்படியே வச்சுடுவாங்க, திரும்ப அப்படியே எல்லாம் சுற்றிட்டு வருவாங்க, திருப்பி ஒரு மணி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் டீ குடிக்கிறது ஒரு முக்கால் கிளாஸ் இல்லையா, ஆனால் ஊற்றினா கண்ணில் ஊற்றிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது அது கிளாஸ், அதுக்கு பெரிய டீ கிளாஸ் இல்லையா. ஜூஸ் கிளாஸாக டீ குடிக்கிறீங்க இல்லை, அது இத்தினோண்டு இருக்குது, அதை பார்த்தா கீழே ஓண்டுக்குது, மேலே மட்டும் கொஞ்சம் அகலமாக்குது, ஆணு ஊற்றினா ஒரு மணிக்கு ஊற்றிக்கலாம் இல்லையா. அந்த டீ குடிக்கிறது அப்படியே ஒரு மணி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி ஒரு மணி எடுத்து குடிச்சிட்டு அப்படி குடிப்பாங்க இல்லையா. அப்படியே ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணி அப்படி குடிப்பாங்க இல்லையா. அப்படி சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட் பண்ணி அப்படியே அப்படி சாப்பிடுவாங்க இல்லையா. இவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க, இவங்க எல்லாம் ஆண்டவர் கழிச்சு விட்டுருவாங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அடிப்பா குடிச்சாங்க. இந்த 300 பேரை பார்த்தா, இந்த 9000 பேர், இந்த 300 பேரை பார்த்தீங்கன்னா அவன் பேக்கை கலட்டல அப்படி தண்ணி அள்ளி என்ன செய்யறான்னா இப்படி பார்த்துனே குடிக்கிறான். எப்படி அந்த முன்னாடி எதிரிக்கு வராங்களா அப்படின்னு என்ன பண்ணினே இருக்கிறான். இப்படி அள்ளி இப்படி கை வச்சுன்னு என்ன செய்யறேன்னா இவன் கீழே வளையல, கையை மேலே கொண்டு போயிட்டான். மேலே கொண்டு போயினா இப்போ களியில தண்ணி இல்லைன்னா எவ்வளோ தண்ணி நிற்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. தண்ணி நிறைய நிற்குமா, இருக்காது இல்லையா. கீழே நம்ம வளைஞ்சு குடிச்சா சீக்கிரம் குடிக்கலாம், அப்படி மேலே கொண்டு குடிச்சா மெதுவாக தான் குடிக்கணும். அப்படின்னா தண்ணி போற என்ன செய்ய சீக்கிரமா, அவனுக்கு தண்ணி போறதை பத்தி பிரச்சனையே இல்லை. எப்படி இருக்குது, அப்படி எதிரிகளை பார்த்துட்டே இருக்கிறான் இல்லையா. இவன் யாருன்னா 300 பேர். இப்ப ரெண்டாவது யார் ஒருமனப்படலைன்னா அவனெல்லாம் பேக காட்டல, நம்ம ஒன்னும் டேஸ்ட்டுக்கு தண்ணி குடிக்கல இல்லையா. எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா உயிர் வாழ்றதுக்கு சாப்பிட்றோமே தவிர சாப்பிட்றதுக்கு நம்ம வாழலை இல்லையா. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தான் இருக்குது இல்லையா. வாழ்றதே அப்படின்னா அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்றீங்க, அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு கூட்டம் வாழ்றதுக்காக சாப்பிடுது. நம்ம என்ன செய்யணும், உயிர் வாழணும், அதுக்கு நம்ம சாப்பாடு தேவை இல்லையா. ஒரு கூட்டம் வாழ்றதுக்காக சாப்பிடுது, ஒரு கூட்டம் சாப்பிட்றதுக்காகவே வாழுது. ரெண்டு சாப்பிட்றது தான் இல்லையா. ஆனா நோக்கம் என்ன, ஒரு கூட்டம் என்ன வாழ்றதே இதுக்குதான். என்னத்தை கொண்டு போக போறோம், என்னத்தை கொண்டு போக போறோம், நல்லா சாப்பிடப்பா, நல்லா என்ன பண்ணு, நல்லா சாப்பிடப்பா இல்லையா. நாளைக்கு உயிரோட இருக்கிறோமோ இல்லையோ, இன்னைக்கு என்ன பண்ணு, அன்னன்னைக்கு ஆக்கி சாப்பிட்டு அடுப்பத்துக்கு கிணத்துல போடுற கூட்டம் இதெல்லாம் சரியா. அடுத்த என்ன செய்யறது, அடுத்த நாள் பத்தி யோசிக்கிறதே கிடையாது இல்லையா. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு இல்லையா. அப்படி போக அந்த சொல்ல கோஷிக்காது யாரும். இந்த நெல் மிஷின்ல அரசுக்கு பார்க்க பார்த்தீங்களா, இந்த நெல் மிஷின்ல நெல் என்ன பண்ணிட்டே இருக்கும், இந்த அரிசி சாயங்காலத்தில் போனாக்கா அந்த அரிசி மாவு ஆட்டி அரைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த வாயில் என்ன பண்ணி இருப்பாங்க, எந்த நேரம் பார்த்து அரைச்சிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா. இருப்பாங்களான்றாங்க இல்லை எனக்கு தெரியல, உங்களுக்கு நிறைய தெரியும், நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க. அப்படி இருக்கிறாங்க, எந்த என்ன பண்ணி இருப்பாங்க, அப்படி சாதாரண அரிச்சத்தை கூட அப்படி எடுத்து 2 வாயில போட்டுருப்பாங்க இல்லையா. அரிசி தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அரைச்சிருப்பாங்க, அதை எடுத்து என்ன பண்ண வாயில் போடுறோம். அடுத்த அந்த போனால் அதில் எதை நினச்சா நல்ல வேலை மிளகாய் வாயில் போட்டுறாங்க, பச்சை மிளகாய் என்ன பண்ணிடாதீங்க, அதாவது போடுற வாயில நினப்பில் பச்சை மிளகாய் எடுத்து வாயில போட்டுறாதீங்க, ரொம்ப சிக்கலாக போயிடும். அப்படி வாயில போட்டு நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ ரெண்டாவது எந்த கூட்டம் ஒருமனப்படலைன்னா நல்ல லைஃப் என்ன பண்ணணும், நல்ல ஜாலியாக இருக்கணும். என்ன இருக்கணுமா, வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா, ரொம்ப ஜாலியாக இருக்கணுமா இல்லையா. எனக்கு இந்த ஜாலிக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம், நமக்கு அந்த ஜாலிக்கும் ரொம்ப தூரம் சரியா. அது ஏணி இல்லை, 4-5 ஏணி வச்சா கூட என்ன செய்யக்கூடாது, ஏட்ட ஜாலியாக இருக்கு. அவளை பார்த்தாலே எனக்கு ஆகிறதில்ல, ஜாலியாக இருக்கணுமா. என்ன இருக்கணுமா, என்ன இருக்கணுமா. நேற்று அங்க சொன்னேன் சரியா, வீடு ரொம்ப வறட்சியா இருக்கு. வீடு எப்படி இருக்கு, ரொம்ப வறட்சியா இருக்கு. தலைவர் வண்டி தூக்கின்னு ஊர் சுத்த கிளம்பிட்டாரு. யாருன்னா ஒத்தினியல் என்ன பண்ணிட்டாரு, அங்க பார்த்தா வீடு வரைச்சு அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வீடு கிடக்குது இல்லையா. இவர் வண்டி தூக்கின்னு உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார். உடனே 6 நிமிஷம் வீட்டுக்காரி கூப்பிடுறாரு, வா போலாம் எங்க ஊர் சுத்தறதுக்கு இல்லையா. அவன் சொன்ன தலைவரை வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு, முதல்ல அரிசிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து என்ன செய்யறேன், அதுக்கப்புறம் வண்டியில போய் சுத்தலாம் இல்லையா. நிறைய பேருக்கு போன சொல்லிட்டு போனோம் இல்லையா. 4000 வந்துச்சு இல்லையா, 4000 வந்துச்சு, 4 இடம் டூர் இல்லையா. இப்ப என்ன பண்ணு முடிஞ்சிச்சு, இப்ப என்ன பண்ணுவ, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. அதனால இந்த 9700 பேர் என்னன்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்ல ஜாலியா இருக்கணும். எப்படி இருக்கணுமா,
ஜாலியா இருக்கணுமா. இவனுக்கு எதை பத்திலாம் கவலை இல்லை. ஏண்டா விளைச்சல்லாம் போய் போச்சு, நிலமெல்லாம் பிடிச்சி நிற்கிறான், எல்லாம் விளைச்சலும் போய் நிற்குது, எதிரி வந்து மணி உட்காந்துக்கிறான். அதை பத்தி அவனுக்கு என்ன கிடையாது, கவலையே கிடையாது. குடும்பத்தை பத்தி கவலையே கிடையாது. குடும்பத்தில் ஐயோ அரிசி இல்லையா, அரிசி கம்மி ஆயிடுச்சு, இன்னைக்கு கேஸ் பிரச்சனை இல்லையா, ஐயோ கேஸ் கம்மி ஆயிடுச்சு, கேஸ் போட்டு 20 நாள் ஆயிடுச்சு, திடீர்னு ஆயிடுச்சுனாக்க நம்ம என்ன பண்றது, ஏது பண்றது, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை. அதில் இருக்கிற வரைக்கும் என்னவா இரு, ஜாலியா இரு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா ஜாலியா இரு, நல்ல ஊரு சுத்து. அப்படி போ, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா அந்த ஊரு இந்த ஊரு, ஊர்ல ஒரே ஒரு சொந்தக்காரன் கூட என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. மொத்த சொந்தக்காரன் என்ன பண்ணிடணும் இல்லைங்க, மொத்த சொந்தக்காரன் வீட்டுக்கு என்ன பண்ணிடணும், போயிட்டு வந்துடணும் இல்லையா. மனுஷன் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு இல்லை இல்லையா. எனக்கு ஒரு ஆசை, தப்ப எடுத்துக்காதீங்க, அப்படியே போயிட்டு நல்லா இருக்கும். ஆனால் போக என்ன செய்ய, இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லை, ரைட்டு தான் பரவாயில்ல, அப்படியே போனா நல்லா தான் இருக்கும். ஆனால் போகலை என்ன செய்ய, ஊருக்கு சொல்றேன், நீங்க தப்ப எடுத்துக்காதீங்க, ஊருக்கு என்ன செய்யுது, அப்படி போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் இல்லையா. அப்படி போகலை, திரும்ப அடுத்த நாள் இதே டைலாக், என்னது, மனுஷன் என்னத்தை கொண்டு வந்தான், என்னத்தை கொண்டு போறான், அதனால இருக்க வரைக்கும் எப்படி இருங்க அப்படின்ற கூட்டம் 9700. ஆண்டவர் பார்த்தார், கிரியும் இவனை கிட்ட சேர்த்தனை வச்சு இருக்கிறத சேர்த்து போயிடும். அதனால இந்த 9700 முதல்ல வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன் இவன் என்ன செய்யல, ஒரு கூட்டம் எப்படி இருக்குது, உயிரை பணைய வச்சு நிக்குது. உயிரை பணைய வச்சு எப்ப எதிரி வருவான் அவன் என்ன செய்ய, எப்படி வந்து என்ன செஞ்சிடணும், அவனை விடக்கூடாது, அவனை அடிச்சு துரைச்சிடணும் அப்படின்னு 300 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர வைராக்கியமா நிக்கிறான். ஆனா முதல்ல 20,000 எப்படி வந்தான், நம்மளை கூப்பிடாத போயிட்டா நல்லா இருக்குமே, நம்மளை கூப்பிடாத நம்மளை கூப்பிடாத போயிட்டா நல்லா இருக்குமே, நமக்கு சொல்லாத போயிட்டா நல்லா இருக்குமே, நமக்கு சொல்லாத போயிட்டா நல்லா இருக்கும், நான் சர்ச்சைக்கு போற வரையில அப்படின்னு, ஐயோ அதுக்குள்ள வரைய திறந்துட்டால கம்முன்னு போவான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டா, போயிட்டு வரவே ஏன் அந்த அக்கா வரலையான்னு கேட்டா, நான் கூப்பிட்டேன் அவங்க கம்முனியே போயிட்டாங்கன்னா அப்ப இது வேற ரொம்ப கூட சரி வர அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அப்படி அவங்களுக்கு ஒரு ஆசை, கூப்பிடாத போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இல்லையா. அப்ப இங்க வந்த பிறகு என்னது, கூப்பிட கம்பெனி வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம், இங்க வந்து உட்கார வச்சுட்டா, அங்க வந்து உட்கார வச்சுட்டா அப்படின்னு என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஒரு மனதை கெடுத்தக்கூடாது, ஒரு மனதை கெடுத்துக்க கூடாது. இந்த ஒரு மனதோட படாத நபர்கள் எல்லாம் தேவன் என்ன செய்யணும்னா பிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். முதல்ல எவ்வளவு பிரிச்சாரு, 20,000 பேரை பிரிச்சார். எதுக்கு, இந்த ஒருமனப்படலாம் நான் வந்து என்ன செய்ய முடியாது, இங்க கிரியை செய்ய முடியாது. அதனால ஒரு கூட்டம் உயிருக்கு பயந்து நிக்குது, ஒரு கூட்டம் உயிரை குடுக்க நிக்குது, ஒரு கூட்டம் உயிரை குடுக்க நிக்குது, ஒரு கூட்டம் உயிருக்கு பயந்து நிக்குது. இவங்க 2 பேரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒருமனப்பட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணு, இந்த 20,000 பேர் தட்டிட்டு பண்ணிட்டான், கழிச்சு விட்டுட்டார். அடுத்து பார்த்தா 10,000 இல்லையா. அது என்ன சொல்றான், ஒரு கூட்டம் சாப்பாடே என்ன கூட பரவாயில்ல, என்ன செய்யணும், எதிரியை தாக்கணும், எதிரியை விடக்கூடாது அப்படின்னு சாப்பாடை பத்தி கவலைப்படல, அவன் தண்ணியை கட்டி கவலைப்படல, ஒன்னே கவலைப்படல இல்லையா. ஆனா ஒரு கூட்டம் சொல்லுது ஜாலியா இருக்கணும், ஜாலியா ஜாலியா இருக்கணும் இல்லையா. கடவோட வாங்கி கூட எதை வாங்கிடணும், ஒரு வண்டி வாங்கிடணும் இல்லை, கடை வாங்கியாவது ஒரு வண்டி வாங்கிடணும் இல்லையா. அந்த வண்டியில கடை வாங்கியாவது பெட்ரோல் போட்டணும் இல்லையா. என்னட்டே இருக்கணும், அந்த வண்டியில அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். எங்கிருந்து 3 அடி போனா கூட வண்டி எடுத்துடணும். எங்க போனா 300 அடி போனா வண்டி எடுத்தா கூட நியாயம் இல்லையா. எத்தனை அடி போனா அந்த வண்டி விட்டு இறங்கவே கூடாது இல்லையா. இறங்கல உட்காந்தா வண்டி, நின்னா வண்டி, வண்டி கொடு வண்டி கொடு வண்டி கொடு வண்டி கொடு சரியா. எந்த வண்டி கொடு, உள்ள எதை ஊத்துறது, தண்ணி ஒரு நேரம் ஊத்திட்டு ஓடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல இல்லையா. அப்படி எந்த நேரம் எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாலியா இருக்கணும். அவங்களுக்கு அந்த கஷ்டப்படுறது, வருத்தப்படுறது, குறைவா இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா. என்னத்தை கொண்டு போனாங்க, இருக்கிற வரைக்கும் என்ன அனுபவிப்பாங்க, இருக்கிற வரைக்கும் நீங்க அப்படி இல்லை தானே, ஒரு வாங்க உட்காராதீங்க இருக்கீங்க, அப்படி இல்லை இல்லை தானே, அதனால அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இவன் என்ன செய்ய மாட்டான், அவனோட ஒருமனப்பட மாட்டேங்கிறான். ஆனா இவன் ஒரு கட்ட ஒருமனப்பட்டான், என்ன உயிரை கொடுக்க ஒருமனப்பட்டான். ஆனா ரெண்டாவது ரொம்ப ஜாலியா இருக்கணும் இவன் விரும்புறான். அவன் யாரு, இந்த ஜாலிக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லையா. இந்த ஜாலியா இந்த கதையங்க பேசாத போடா அப்படின்றால் அவன் 300 பேர், இவன் எப்படிக்கிறான் 9,800 பேர் எப்படிக்கிறான்னா ரொம்ப ஜாலியா இருக்கணும். ரொம்ப அப்படி தண்ணியை பார்த்த உடனே அப்படி முகந்து கழுவுறான், குளிக்கிறான், அப்படி எல்லாம். இவன் எதுக்கு வந்தானே அவன் மறந்துட்டான். இந்த நேரத்தில் எதிரி வந்தா என்ன பண்ண, இந்த நேரத்தில் ஏன்னா முன்னாடிக்கிறான், எது எங்க இருக்கிறான், ஆத்துக்கு அந்த பக்கம் அவன் இருக்கிறான். ஒருவேளை இவன் எல்லாம் கட்டுவோம், இவன் முகத்தை கழுவணும், இவன் ஜாலியா இருக்குமா, திடீர்னு எதிரி இவன் தலைவன் எப்படி அடிக்கிறது. அதனால இவனுக்கெல்லாம் என்ன, ஜாலியா இருக்கணும், என்ன இருக்கணும், ஜாலியா இருக்கணும். ஆனா ஒரு கொட்டை சொல்லுது, இந்த ஜாலிக்கு நமக்கு சம்மதமே கிடையாது. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம யுத்தத்துக்கு. அப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த ஜாலியா இருக்கிற பேச்செல்லாம் பேசக்கூடாது, ஜாலியா இருக்க நினைக்க கூடாது. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப விழிப்பா இருக்கணும். திடீர்னு மீதியான எதிரி வந்தா
இருக்கணும், நம்ம பார்க்கறது என்னவா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு 300 பேர் நிக்கிறான். ஆனா அந்த 9700 பேர் எப்படி இருக்கிறான், ரொம்ப ஜாலியா இருக்கணும். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, இவன் 2 பேரும் நம்மள என்ன செய்ய மாட்டான், இவன் ஜாலி வேணான்றான், இவன் ஜாலியா இருக்கணும்ன்றான். இவன் ஜாலியே எனக்கு வேணாம், ஜாலி இருக்க கூடாதுன்றான், இவன் ஜாலியா இருக்கணும்ன்றான். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த 2 பேரும் சேர்த்தீங்கன்னா என்ன கிடையாது, ஒரு மனம் இல்லைங்க, ஒரு மனம் இல்ல. அப்ப என்ன பண்ணு, இந்த 9700 பேரை கட் பண்ணு, இந்த 9700 கட் பண்ணு. மீதி இருக்கிறது எவ்வளவுனா வெறும் 300 பேர் மட்டும் தான் இருக்காங்க. எவ்வளவு பேரு மொத்தம் வந்தவங்க, எவ்வளவு பேரு, 30,000 பேர் இல்லையா? இந்த 30,000 பேர்ல இந்த 300 பேர் மட்டும் நல்ல ஒரு மனதோடு கூட நிக்கிறான். 20,000 பேரும் முதல்ல ஒருமனப்படல போயிட்டான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 10,000 பேர் ஒரு காலத்துல ஒருமனப்பட்டாங்க. எதுக்கு, பயம் இல்லாம வந்துட்டான் இல்லையா, அதுக்கு ஒருமனப்பட்டான். ஆனா ஜாலியா இருக்குன்னு விரும்புறான் இல்லையா. ஆனா அவன் யாரு, பயமும் இல்ல ஜாலியும் கிடையாது. நம்ம வந்த நோக்கம் என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கிறோம், இப்ப எதுக்குங்க வந்திருக்கிறோம், இப்ப சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், நல்ல கையை தட்டி பாடி ஆராதனை பண்ணணும், ஜெபம் பண்ணணும், பிரசங்கம் கேட்கணும், அர்ப்பணிக்கணும், என்ன செய்யணும், அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகணும், அதுக்கு தான் அங்க வந்திருக்கிறோம் இல்லையா. இந்த நோக்கத்தையே நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா மறந்துடுறாங்க. அப்ப இந்த நோக்கத்தோடு இருக்கிறவங்க ஒரு சில பேர், இந்த நோக்கத்தை மறந்தவங்க நிறைய பேர். இந்த 2 பேருக்கு என்ன செய்யாது, ஒரு மனப்படாது இல்லையா. யார் 2 பேரும், இந்த ஜாலியா இருக்குன்னு ஒருத்தன் நினைக்கிறான், ஒருத்தன் ஜாலியா, சரி இப்படி சொல்றேன் புரியுங்க. இப்ப இங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா, தப்பா எடுத்துக்காதீங்க, சரி ஆட்டோ வர சொல்லு அப்படின்லாம் இல்லையா. என்ன பண்ணு, இருக்கிறது 3 பேரா இருக்கலாம் இல்லையா, எப்படி நடந்து போறது, ஆட்டோவுக்கு போன் பண்ணு, ஆட்டோ வரட்டும்லாம் போகலாம் இல்லையா. 3 பேர் தானே, அப்படியே பேசினே போனா என்ன செஞ்சிடலாம், அப்படி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா. நீங்க எந்த கூட்டம், ஆட்டோக்காக நான் சொல்ல, பொதுவா சொல்றேன் இல்லையா. இவ்வளோ தூரம் இங்கிருந்து வீட்டுக்கு போகணும், எங்கிருந்து சர்ச்சில் எங்க போகணுமா, வேற எங்க தான் வீட்டுக்கு தான் போய் ஆகணும் இல்லையா. ஆனா போட்டு என்ன வேணும் போ, சரி இப்படியே அப்படி பேசிட்டு போனா 2 நிமிஷம் போனா அது ஒன்றும் பண்ணாம எல்லாருக்கும் போன் வச்சிருக்கிறீங்க இல்லையா. அது இப்படி பார்த்துட்டே போனாலும் சரி, இல்லை இப்படி வச்சுனே போனாலும் சரி இல்லையா. ஒன்று இப்படி பார்த்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் இல்லையா, இப்படியே போனாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் இல்லையா. வீட்டுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, தப்பாடுக்காதீங்க, வீட்டுக்கு சொல்றேன். இப்படி பார்த்துனே போனா எங்க போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம் இல்லையா. இப்படி பார்த்துனே போனா சீக்கிரமா போயிடலாம். ரெண்டாவது என்ன, இப்படி வச்சுனே போனாலும் சீக்கிரமா போயிடலாம் இல்லையா. இது 2ஐயும் தவிர்த்துட்டு ஆட்டோ வர சொல்லு, ஆட்டோ வர சொல்லு இல்லையா. ஆட்டோ வர சொல்றது பிரச்சனை இல்லை, ஆட்டோல போறதும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. உண்மையிலேயே உனக்கு நடக்க முடியல, 2 காலுமே ரொம்ப வலி, 2 காலுமே நடக்க முடியல அப்படின்னா நீ எதில் போகலாம், ஆட்டோ வர சொல்லி போகலாம் இல்லையா. 2 காலம் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. நடந்தா 5 கிலோமீட்டர் கூட என்ன செய்யலாம், நடந்தே போகலாம் இல்லையா. இங்கிருந்து செங்கத்து கூட எப்படி வரலாம், நடந்தே வரலாம், அந்த மாதிரி இருக்குது காலு இல்லையா. இவ்வளவு நடந்து போனா என்ன, அதனால ஆட்டோ வேணாம் நான் சொல்ல, புரிஞ்சுக்கிறதாக சொல்றேன் இல்லையா. நோக்கம் என்ன, நோக்கம் அந்த கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யக்கூடாது, அந்த கஷ்டப்படக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது இல்லையா. சரி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் முடியாது இல்லையா. இப்போ இங்கே இருக்கிறீங்க, இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் இல்லையா, அந்த அடிவாரம் அந்த ஏரிக்கிட்ட ஒரு சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் போட்டிருக்கிறோம், நீங்கள் வந்து செய்ய அங்கே வர்றவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குவோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஆட்டோ வர சொல்லுவீங்க. இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த ஏரிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, 1000 வர்றவனுக்கு தலைக்கு 1000 ரூபாய் அப்படின்றாங்க இல்லையா. சரி அம்மா நீ வந்தா மகனுக்கு கால் வலிக்கும், நீ என்ன செய்ய வேண்டாம், நீ வரவன, நீ வீட்டிலே இரு, நான் மட்டும் போய் வரேன் அப்படின்னு எத்தனை பேர் போவீங்க. மகளை விட்டுறது, மகளை ஏன்னா மக செல்ல மக இல்லையா, மகன் ஒரே மக செல்ல மகன் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது இல்லையா. நடந்த காலில் அழுக்காயிரும், வலிச்சா கூட பரவாயில்ல, கால் என்ன செய்யணும், அழுக்காயிரும். அதனால மகன் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, கல்ல அது தலையில காலு நடக்கூடாது, அப்படியே என்ன செய்யணும், அப்படியே போகணும், அப்படியே வரணும், அப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சரி நீ வர வேணாம், நீ நடந்த காலெல்லாம் அழுக்காயிரும், நீ என்ன செய்யக்கூடாது, அங்க வரக்கூடாது, நான் என்ன செய்யறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. ஏன்னா தலைக்கு அவனுக்கு 1000 கணக்கில் தலைக்கு
1000 அப்படின்னா எத்தனை பேர் ஐயோ நடக்கிறதுக்கு முடியாது, ஐயோ நடக்க முடியாது, நீங்க யாருன்னா போய் வாங்கிக்கங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் சொல்றது புரியுதானே? என்னால் நடக்க முடியாது, என்னால இவ்வளவு தூரம் நடக்க முடியாது, 1000 ரூபாய் எனக்கு தேவையே கிடையாது, 1000 ரூபாய் போனா போட்டு போ அப்படின்னு எத்தனை பேர் போகாம இருப்பீங்க? போங்க சாமி. எத்தனை பேர் இப்போ இதை கத்தர் பாப்பார் தானே? கத்தர் பாப்பார் பார்க்க மாட்டாரா? சில பேர் சொல்லுவாங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, அது உடம்புக்கு முடியலன்னுவாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அதே நாள் உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், தூரத்தில் அதுவும் கல்யாணம், பக்கத்தில் தூரத்தில் கல்யாணம், எனக்கு வர முடியாதுடி, எனக்கு உடம்பு சரியில்லடி அப்படி சொல்லுவீங்களா? அது ஃப்ரெண்டு ஆச்சு இல்லையா? அவர் உடம்பு முடியலனா கூட அந்த பஸ்ஸில் படுத்துனேனா கூட போய் படுத்துனேனா கூட வந்து சேர்றேன் இல்லையா? ஏன்? அது ஃப்ரெண்டு கல்யாணம். அது விட்டா எவ்வளோ நஷ்டம் நமக்கு இல்லையா? வர்ற சாப்பாடு கிடைக்குமா? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகலன்னா சோறு கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அது ஃப்ரெண்டுகளை போய் வந்தால் தான் நைட்டு சாப்பாடே கிடைக்கும். உன்னே சொல்ல, ஃப்ரெண்டுகளை போய் வந்து என்ன கிடைக்கும்? சாப்பாடே கிடைக்கும். இல்லை போனால் என்ன கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? அடி கேஸ் எரியுமா? அங்கே போய் கல்யாணத்துக்கு போய் வந்தால் தான் கேஸ் பற்ற வச்சா கூட கேஸ் எரியும், இல்லை எரியுமா? எரியவே எரியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. அங்கே சொல்லுவியா எனக்கு உடம்புக்கு முடியல, நான் வரல அப்படி சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டீங்க இல்லையா? அப்போ அங்கெல்லாம் போகிறதுக்கு உடம்புக்கு முடியுது இல்லையா? ஆனால் சர்ச்சைக்கு வரது மட்டும் உடம்புக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னாக்கா அது உன் உடம்புக்கு சரியில்லை. உடம்புக்கு அதுக்கு நான் எங்க வீட்டில் சொல்லுவேன், நீயே சரியில்லை, உடம்புக்கு எங்க சரியா இருக்க போகுது அப்படின்னு எங்க வீட்டில் சொல்ல கூட சொல்ல மாட்டேன். எங்க வீட்டில் சொல்லுவேன், எதனா சொன்னாங்கன்னா நீயே வந்து என்னவா இல்லை, சரியா இல்லை. நீ சரியா இருந்தா உடம்பு சரியா தான் இருக்கும், நீ சரியா இல்லை, அதனாலதான் உடம்பு என்ன இல்லை, சரியா இல்லை. நான் சொல்ல பைபிள் அப்படித்தான் சொல்றது இல்லையா? அவர் சத்தத்தை கவனமா கேட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தமானதை செய்வாயானா அவருடைய பிரமாணங்கள் யாவை கை கொண்டா எகிப்து வரப்பட வியாதி ஒன்னை உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வரப்பட மாட்டேன், நானே உனக்கு பரிகாரம் இல்லையா? அப்ப ஏன் வந்துச்சு? நீயே சரியில்லை அதனாலதான் வந்துருச்சு இல்லையா? நீயே சரியா இல்லை அதனாலதான் என்னாச்சு வந்துருச்சு இல்லையா? அப்ப எப்ப போகும்? நீ சரியா அது போயிடும், நீ சரியாயிட்டா அது போயிடும் இல்லையா? அப்போ அப்படி சொல்லுவேன், அப்படி உடம்பு முடியல சர்ச்சை வரத்துக்கு மட்டும் உடம்பு முடியாம போயிடுது இல்லையா? ஆனா அதே ஆளை பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் அந்த கழிச்சு இந்த கழிச்சு மேல மட்டும் தான் போகல, எங்க மட்டும் தான் போகல, அங்க மேல மட்டும் தான் என்ன செய்யல போகல, மீதி எல்லா இடத்துல என்ன செஞ்சுட்டு வராங்க, அப்படி போயிட்டு வராங்க. ஆனா உடம்புக்கு ஒரு எங்க ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்சல் என்னமோ காய்ச்சல் தான், கஞ்சி தண்ணி எல்லாம் முன்ன மாதிரியே காய்ச்சல் ஜுரம் வந்து சாப்பிட முடியாது தானே? ஜுரம் அடிச்சா சாப்பிட முடியாது தானே? சரி சாப்பிட முடியாது தானே? என்ன சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது தானே? ஆனா அவனை கேட்டானா என்னப்பா உடம்பு எப்படி இருக்குது? அது காய்ச்சல் என்னமோ காய்ச்சல் தான், கஞ்சி தண்ணி எல்லாம் முன்ன மாதிரியே. புரியல? சாப்பாடெல்லாம் முன்ன மாதிரியே தான் சாப்பிட்றேன், ஆனா ஜுரம் மட்டும் அடிக்குதான். என்ன மட்டும் அடிக்குதான்? காய்ச்சல் என்னமோ காய்ச்சல் தான், கஞ்சி தண்ணி எல்லாம் முதல்ல எப்படி சாப்பிடுவேன் அதே மாதிரி தான் சாப்பிட்றேன், அதெல்லாம் ஒண்ணு வஞ்சனம் வைக்கல, அதெல்லாம் குறையில்ல, ஆனா காய்ச்சல் மட்டும் அடிச்சுனே இருக்கணும் இல்லையா? ஆனா காய்ச்சல் என்ன சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி அங்கெல்லாம் என்ன செய்ய முடியுது, நம்மளால போயிட்டு வர முடியுது இல்லையா? மேல மட்டும்தான் அது பஸ் இல்லை, இல்லைன்னா போயிட்டு வந்துருவாங்க இல்லையா? மேல போயிட்டு வர இல்லை, பஸ் இல்லை, ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு, அது திரும்பி வராது, அது 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 ஒரு பிரச்சனை. அதனால என்ன செய்ய முடியாது, அந்த பஸ்ல ஏறினா திருப்பி வர முடியாது, அங்கேயே நிற்க வேண்டியதுதான். அதனால நிறைய பேர் ஏற மாட்டேங்கிறாங்க, இல்லை அங்கேயே ஏறி போயிட்டு வந்துருவாங்க இல்லையா? இந்த ஊரையே பார்த்து அவன் பார்த்தா கல்யாணம் இங்கெல்லாம் பண்ணி பார்த்தான், கடல்ல கல்யாணம் பண்றான், சரி அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு சுனாமி வந்து அப்படியே போயிட்டு அவனுக்கு ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா? அவனுக்கு ஒரு ஆசை, அப்படி கடல சுனாமி வந்தா என்ன வந்துடும், ஒரு அப்படி புயல் அடிச்சு அப்படி சூறாவளி அடிச்சு என்ன செய்யணும், அப்படி இருக்கும் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆசை. அப்படி எல்லாம் போறாங்கன்ற மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா ஒருமனப்பற்றணும். என்ன பற்றணும்? ஒருமனப்படணும். அப்போ ஒரு கூட்டம் வர்றதுக்கு என்னெல்லாம் இருக்குது, விருப்பம் இல்லாம வந்து நிற்குது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் இவன் எல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது, இவனை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் பண்ணலாம் பரவாயில்லையே, நான் பண்ணணுமா? ஐயோ ஆண்டவரே நீங்க பண்ணணும் தானே இவ்வளவு தூரம் நான் பிரயாசப்படுறேன், இவ்வளவு தூரம் நீங்க எதான பண்ணணும் தானே இவ்வளவு தூரம் நான் வந்து நிற்கிறேன், இவ்வளவு தூரம் பிரயாசப்படுறேன், திடீர்னு பொசுக்குன்னு நீங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்னா இவனை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்றாரு. எவனை பண்ண வீட்டுக்கு அனுப்பிடுன்றார். உடனே அவன் சொல்றான்,
அப்படின்னு நைசிக்கா சொல்றான். எப்பா யாரெல்லாம் வீட்டுக்கு போக ஆசையா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பொண்டாட்டி பிள்ளை மேல ஆசையா இருக்கிறீங்களோ இல்லையா, அவனா என்ன பண்ணிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. உடனே பார்த்தா 20,000 பேர் என்ன பண்ணிட்டான். அப்போ ஒரு மனம் இல்லாம கூட நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, கூடிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு மனதை கரெக்ட் பண்ணாம கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். அது குடும்பமா இருந்தாலும் சரி, அது சபையா இருந்தாலும் சரி, ஒரு மனதை கரெக்ட் பண்ணணும். ஒரு மனதை என்ன செஞ்சிடணும், ஒரு மனதை என்ன, அவர் தான் அவர் இறங்கி வருவார். யாரு, தேவன் எப்போ இறங்கி வறுமையா போதகரேனாக்க வந்துட மாட்டார் இல்லையா. அப்போ கூப்பிட்றாங்க, என்ன செய்யலாம், நம்ம என்ன செஞ்சுட்டு வந்துடலாம், வாரம் முன்ன அரை மணி நேரமாக கூப்பிட்டுக்கிறாங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் வரமாட்டாருங்க. அப்படி பார்ப்பாரு. சரி எல்லாம் கூப்பிட்றவங்களாம் ஒன்னாக்கிறான்னா ஆளுக்கு ஒரு மக்கள் திரும்பி நிற்கிறாடான்னு பார்ப்பாரு. ஏன்னா அவரு மேலே பார்க்குறவர், அது உள்ள ஸ்கேன் பண்ணுறவர் இல்லையா. அவர் என்ன பண்ணுவார், உள்ள ஸ்கேன் பண்ணிடுவார் இல்லையா. நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே போய் ஸ்கேன் பண்ணாலே சிரமம் தான். அவர் உள்ளேயே ஸ்கேன் பண்ணி அப்படி ரிசல்ட் கையில் வச்சிருக்கிறார். பிரபு பிடிக்கிறான், பூபதி பிடிக்கிறான் அப்படின்னு அப்படியே வருவார் இல்லையா. அப்படியே பண்ணின்னு வருவார், அப்படியே பார்த்துன்னு வந்துட்டார். எல்லாம் ஒரு விதமாக இருக்குதுங்களே. அப்போ இங்கே போய் நம்ம எப்படி போகிறது இல்லையா. ஒன்று கிழக்க பார்க்குது, ஒன்று மேற்க பார்க்குது, ஒன்று வடக்க பார்க்குது, ஒன்று முறுக்குது, ஒன்று திருப்புது, ஒன்று அப்படியே எப்போ முடிப்பானது, ஐயோ எப்போ திரும்பி பயணிக்கிறாங்கன்னு பாட வராதுன்னது ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்குது. அப்படியே பார்த்தார் இல்லையா. அப்படி பார்க்க முதல்ல இந்த ஃபைனை கூட வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வச்சு பார்த்துருக்கிறார். பார்த்தா அவன் ஒரு மாதிரியா இருக்கிறானே, எங்கே போய் நம்ம எங்கே போகிறது, அதனால் என்ன செய்ய முடியாது. சரிப்பா நீங்களே என்ன பண்ணுங்க, எல்லாம் நீங்களே பாடி, நீங்களே ஆரம்பம் ஜோம் பண்ணி நீயே முடிச்சு நீங்களே கிளம்புங்க, நான்லாம் கிளம்ப மாட்டேன், நான் எப்போ போயிட்டு போப்பா அப்படின்னு அவர் என்ன போயிட்டு வரணும், அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவார். எங்க அங்கேயே நின்றுவார். ஏன்னா இவனோட நம்மளால என்ன செய்ய முடியாது, இவனோட நம்மளால மல்லு கட்ட முடியாது. ஏன்னா இவன் ஆளாளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறான், என்ன செய்ய அப்படின்னு பார்த்தா அவர் பார்ப்பார். இல்லை பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் பேர் என்னவா இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் என்னவா இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க, ஒரு 20 பேர் கூட பரவாயில்ல, அப்படி ஒன்னா இருக்கிறாங்க, அப்படி சேர்ந்து நிற்கிறாங்க, பரவாயில்ல, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், அப்படி போயிட்டு வரலான்னு பார்ப்பார் இல்லையா. அப்போ வாருமையா போதகரேன்னு என்ன செய்ய மாட்டாரு, வந்துட மாட்டாரு. வரக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தாதான் வருவார். கிதியோன் சொன்னாரு, அவனை முதல்ல கட் பண்ணாரு, அவனை கட் பண்ணியாச்சு இல்லையா. ரெண்டாவது பார்த்தா இந்த ஜாலியா வாழணும் பார்க்குறான் பாரு, அவனை கட் பண்ணினார். எப்படி வாழணுமா, ஜாலியா இருக்கணும் இல்லையா, ஜாலியா இருக்கணும் பார்த்தா அவனை சொன்னார். அந்த ஜாலிக்காரெல்லாம் கட் பண்ணியிருப்பான், நமக்கு அவனுக்கு ஒத்து வராது. அதனால நம்ம வெயில் மழைன்னு பார்க்காத திரும்புகிற ஆள் யாரு, ஏசுறார சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆபிரகாம் வீட்டுக்கு போகும்போது மத்தியானம் போனாராம். மத்தியானம் அது உஷ்ணமான வேலைலாம் இல்லையா. மத்தியானம் 12 மணிக்கு ஜெபம் வச்சு யார் வருவீங்க, மத்தியானம் 12 மணிக்கு சர்ச்சில் ஜபம் அப்படின்னு எவ்வளோ பேர் வருவீங்க, மத்தியானம் 12 மணிக்கு ஜபம் அப்படின்னு சொன்ன எவ்வளோ பேர் வருவீங்க. சரி நாங்கள் சாயங்காலம் பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுவீங்க இல்லையா. அவர் பார்ப்பார், இந்த ஜாலியாக இருக்கிறது, நிழலில் உட்கார்றது, நிழலில் தேடுறது, இதெல்லாம் நமக்கு சுத்தமாக ஒத்து வராதுப்பா. அதனால் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆள், நம்ம மழைன்னு பார்க்கறதில்ல, வெயிலுன்னு பார்க்கறதில்ல, குளிர்னு பார்க்கறதில்ல, நம்ம பாடு போயினே இருப்போம், நம்ம பாடு வந்துனே இருப்போம். நம்ம இப்படிப்பட்ட ஆள். இவனை வந்துட்டு ஐயோ எனக்கு வெயில் அடிக்குது, அந்த திருட போனவன் போனே மணில் கண்ண மாதிரி என்ன செய்ய முடியாது. சில பேர் கூட்டு போவாங்க இல்லையா, கூட்டினதோட கம்பெனி என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே விட்டு வந்துக்கலாம் மாட்டேங்குது அப்படின்னு பண்ண இல்லையா. வெயில் அடிச்சா வெயில் அடிக்கணுமா, காற்றடிச்சா காற்று அடிக்குதுன்றான், மழை வந்தால் மழை வருதுன்றா, எல்லாம் வரதான் செய்ய, என்ன செய்ய. அதனால இவனுக்கு வெயில் அடிக்கக்கூடாது, மழை வரக்கூடாது, குளிர் வரக்கூடாது, காற்று அடிக்கக்கூடாது, எப்படி தான் இருக்கணும், அப்படியே இருக்கணுமா இல்லையா. இது எங்கே ஆகுமா, வெயில் காலத்தில் வெயில் அடிக்க தான் செய்யும், வெயிலில் போய் தான் ஆகணும், காலு சூட தான் செய்யும், மண்டை பத்திக்க தான் செய்யும், சூடு ஆக தான் செய்யும் இல்லையா. சூடு ஆகிடும், வெயிலில் போனால் சூடாகிடும், சரி குளிரில் போனால் சளி பிடிச்சிடும். அப்போ எப்போ தான் நீ போகிறது, வெயிலில் போனால் சூடாகிடும், சரி ரைட்டு, குளிரில் போனால் சளி பிடிச்சிக்கும், சரி எப்போ தான் நீ வெளியே போவேன். குளிர் காலத்தில் வெளியே போனால் சளி பிடிச்சிக்க முடியாது, ரைட்டு. வெயில் காலத்தில் போனால் சூடாகிடும், பிடிச்சி ரைட்டு. இப்போ எப்போ தான் நீ வெளியில் போகிறது. அதனால் அவர் பார்ப்பார், அந்த மழை, இந்த குளிர், இந்த கேஸில் என்ன பண்ணிட்டு அதெல்லாம் இங்கே விட்டுருப்பா, அது நமக்கு ஒத்து வராது. நமக்கு என்னது, மழை வந்தாலும் நனையணும், பனி அடித்தாலும் போகணும், வெயில் அடித்தாலும் நனையணும், எல்லாம் அப்படியே அந்த மாதிரி ஆளை பிடிப்பா. அப்போ தான் என்ன செய்வோம், நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு பிடிச்சா 30,000 பேரை கிடைச்சது 300 பேர் தான். 30,000 பேரில் இங்கே கூட்டி கழிச்ச எத்தனை, இங்கே கூட்டி கழிச்சப்போ எத்தனை தேர் நினைக்கிறீங்க, இங்க இப்படி கூட்டி கழிச்சா எத்தனை தேர்வு நினைக்கிறீங்க இல்லையா. அதுதான் சபையினுடைய ஒரிஜினல் கூட்டம். எது 30,000 கூட்டம் இல்லையா. அப்ப பெரிய சர்ச்சுப்பா, 30,000 பேர் சர்ச்சுக்கு போறாங்கப்பா இல்லையா. எப்பா அதுல போய் 29,700 பேர் வேஸ்ட்ப்பா, 29,700 பேர் வேஸ்ட்ப்பா அப்படின்றார் இல்லையா. 29,700 பேர் வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ஒருமனப்பட்டவன் உயிரை கொடுத்து நின்றவன் வெறும் 300 பேர் மட்டும். உயிரை கொடுத்து நின்றவன்
உயிரை கொடுத்து நின்னவன், உயிரை கொடுக்கறதுக்கு நின்னவன். அந்த ஒரே மனமளவன் எத்தனை பேருன்னா வெறும் 300 பேர் தான். இந்த 300 பேரை வச்சுதான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமென். அப்ப நமக்கு என்ன வேணும்? நீங்க எவ்வளவு கூட்டம் கூடுறீங்கன்றது முக்கியம் இல்ல, கூடுறவர்களுக்கு மத்தியில ஒரு மனம் இருக்கான்னு பாருங்க. கூடுறவங்களுக்கு மத்தியில அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு மனம் இல்லாம ஜெபம் பண்ணா நம்ம ஜெபம் அப்ப அவங்க தப்பா பண்ணாலும் ரைட்டா பண்ணாலும் அது அவங்க பாடு இல்லையா? நம்ம ஒரு மனம் பண்ண அவ்வளவுதானே, தப்பா கூட இருக்கட்டும், ஆண்டவர் இன்னைக்கு பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சேர்ந்துட்டோம்னா அந்த ஜெபத்துக்கு என்ன கொடுத்துருவார் ஆண்டவர்னா பதில நமக்கு கொடுத்துருவா. அப்ப அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துலதான் தேவன் என்ன செய்வார்னா இறங்கி வருவார். அந்த ஒரு மனம் இல்லாத இடத்துல என்ன செய்ய மாட்டார்னா கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். இங்க மட்டும் இல்ல, புதிய படம் ஒரே இடத்துல சொல்லி முடிச்சிடறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த எபிரி வீட்டுக்கு ஆண்டவர் போறார். அந்த எபிரி மகன் இப்போ செத்து போயிட்டான். உடனே இயேசு போறார். இயேசு என்ன செய்யறாரு? அந்த போறார். 50வது வசனத்துல 50வது வசனம் 51 ஆண்டவர இயேசு யாபீரின் வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் அவரை தவிர வேற ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல். அப்படி ஒருத்தரோட என்ன செய்யணும்னா வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. பிள்ளை செத்து கிடக்கு, உள்ள போட்டாச்சு. இப்ப ஆண்டவர் இயேசு வராரு. அடுத்து பேதுரு நீ வானாரு, யாக்கோபு நீ வானாரு, யோவான் நீ வானாரு. அடுத்தது யபீரம் விட்டார். மீதி யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னா உள்ள வரக்கூடாதுன்னு. மீதி யாருமே உள்ள வரக்கூடாது. ஏன் சொன்னார் அப்படின்னா நீங்க 46வது வசனத்துல வாசிக்கலாம். 48 பசிக்கலாம். அவர் அவளை பார்த்து மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வசனம் 48 49 அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனார். 52வது வசனம் படிப்பா. அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீர்கள், அவன் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் எல்லாரும் நகைக்கிறாங்க இல்லையா? உடனே ஆண்டவர் சொன்னாரு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்கன்றார். எல்லாரும் வீட்டை விட்டு ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா இப்ப ஆண்டவரோடு என்ன செய்றாங்க இருக்க ஒரு மனப்படம். இப்ப இவரு ஒண்ணு சொல்றாருன்னா அவன் என்ன செய்யறான்? அவர் சொல்றாரு பிள்ளை மதிக்கலப்பா, அவன் நித்தனையா இருக்கான்னு அவன் என்ன செய்யறான்? எழுப்ப போறேன்றான். சொல்றது யாரு? வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் இல்லையா? ஆனா பேதுருவும் அது ஒண்ணு சொல்லல, யாக்கோபும் ஒண்ணு சொல்லல, யோவானோ ஒண்ணு சொல்லல, அந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சொல்லல. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா பிள்ளை எப்பவோ செத்து போயிட்டான் அப்படின்னு இவரை பார்த்து இந்த பிள்ளை செத்தத்தை கூட தெரியாம தூங்கி நிற்கிறான் அப்படின்னு இவரை பார்த்து என்ன செய்யறாங்க? நகைக்கிறாங்கன்னா கிண்டல் பண்றாங்கன்னு அர்த்தம். சிரிக்கிறது வேற, நகைக்கிறது வேற. சிரிக்கிறது வேற, நகைக்கிறது வேற. சரியா? அங்க ஜனங்க சிரிக்கல, நகைக்கிறார்கள் அப்படின்னா கிண்டல் பண்றாங்க. என்னது இது கூட தெரியல பாரு அப்படி என்ன செய்யறாங்க? கிண்டல் பண்றாங்க. இது கூட இவருக்கு தெரியல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அப்ப இவர் சொன்ன அந்த வார்த்தையோட அவன் என்ன செய்ய முடியல? அவங்களால இணைய முடியல, ஒருமனப்பட முடியல. அதனால ஆண்டவர் சொன்னாரு அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக பண்ணி. அப்படின்னா அந்த ஒரு மன குலைச்சல தேவன் சரி பண்ணாம கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு மனதை சரிப்படுத்துங்க. ஒரு மனதை சரிப்படுத்துங்க இல்லையா? ஒரு மனம் என்ன? ஒரே நோக்கத்துக்குள்ள வாங்க. ஒரே நோக்கத்துக்குள்ள இப்ப ஜோமனு சொல்றாங்களா? ஓகே சரி. இல்ல ஒரு அரை மணி நேரம் பண்ணாங்களா? ஒண்ணு நீங்க அவங்களோட இணைஞ்சிருங்க, இல்ல அவங்க உங்களோட கூட இணையட்டும் இல்லையா? இப்ப வீட்டுக்காரர் சொல்றா சரி டைம் ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு, நம்ம ஜோம் பண்ணிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வீட்டுக்காரர் சொல்ற இல்ல கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படி. எல்லாம் முடியாது, இப்பதான் என்ன பண்ணோம் அப்படின்னு போடும்போது தான் வந்து உட்காந்து இவனுக்கு என்ன உட்காந்து வந்தா ஆக்கி வச்சா கொட்டிக்கனா அடுத்து எடுத்து போட்டு தூங்க போறான் இல்லையா? அங்க சமையல் பாத்திரம் தேய்க்கிறது யாரு, இதெல்லாம் கொதிங்க வைக்கிறது யாரு, இதெல்லாம் பண்றது யாரு, நான் தானே பண்ணணும், இது உனக்கு புரியுதா அப்படின்னு திட்டியே உட்காந்து இருப்பான். எங்க? ஜெபத்துல. சரியா? என்ன பண்ணிருப்பான்?
இவன் நினைச்சிருப்பா அப்படியே வாய் அசையும் போது அவன் திட்டான், இவனுக்கு தெரியாது. இவன் நினைச்சிருப்பா ஓ மனைவி ரொம்ப சூப்பரா சோத்திரம் பண்றா அப்படின்னு இவன் நினைச்சிருப்பா இல்லையா? ஆனா அவன் என்ன பண்ணி நிற்கிறான்? திட்டினே இருக்கிறான் இல்லையா? பார் இப்பதான் ஜெபம் வருது இவனுக்கு என்ன அப்படின்னு உள்ள திட்டினே கிடக்கிறான் இல்லையா? என்ன பண்ணினே இருக்கிறான்? திட்டினே இருக்கிறான். அப்ப என்ன பண்ணு, ஒண்ணு அரை மணி நேரம் சரி சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு அப்படின்னா, ஒண்ணு நீ அவங்களோட ஒருமனப்பட்டு இல்லையா? சரி ஏதோ வந்து கூப்பிடுறாங்க, ஏதோ காரணம் இருக்குது, ஏதோ ஆண்டவர் சொல்றாரு போல இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், சோமட்டு வந்து கூட நம்ம அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீ இவங்களோட வந்து சேர்ந்துரு. ஆக மொத்தம் ஒருமனப்படாம நீ எவ்வளவு ஜெபத்துக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு மத்தியில தேவன் என்ன செய்ய மாட்டான்? இறங்கி வந்து கிரியை செய்ய மாட்டான். இறங்கி வந்து இந்த செத்து போன இழந்து போன உன்னை திரும்ப கொடுக்கறாங்க. என்ன பார்க்கறான்னா, என் கூட ஒருமனப்படணும். என் கூட என்ன செய்யணும்? நான் சொல்ற வார்த்தை கூட என்ன செஞ்சிடணும்? ஒருமனப்பட்டணும். இப்ப இவங்க நான் நம்புறான், உனக்கு என்ன கஷ்டம்? பொண்ணுனுடைய அப்பனே நம்புறான் இல்லையா? பொண்ணுனுடைய அம்மாவே நம்புறான் இல்லையா? அல்ற மாதிரி வந்து இருக்கிறவன் நம்புறதுக்கு என்ன கஷ்டம்? அல்ற மாதிரி இந்த சாவுக்கிறவங்க அல்றதுக்கு வராங்கன்றீங்க இல்ல. அதுன்னு உங்க ஊர்லாம் புது புது வித்தியாசமா இருக்குது சாமி கூடாது. எங்க ஊர்ல அந்த மாதிரி இல்ல. கேள்விப்படுறதுனால இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்க ஊர் சாவுகள்லாம். சரியா? சரி எதுவும் போகாது, உங்க பாடு நீங்க எதுவும் பண்ணிட்டு போங்க அப்படி இருக்குது. போகும்போது ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுக்கணுமா, மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா, இதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டு போகணுமா? நான் சொன்னேன், நீ வரவே தள்ளி கிளம்பிடுவேன். நீ எல்லாம் நீ உன்னை யாரு கூட்டு போய் சொல்றது இல்லையா? உன்னை யாரு? நான் சொன்னேன், நான் எந்த சாமி யாருக்கும் சொல்றதே கிடையாது. வரவங்க வேணாம் வேலையை பண்ணு சொல்லி நிற்பேன். சரியா? ஏன்னா ஏசாவை சொல்லியிருக்கிறாரு, மரித்தோர்த்தாங்க மரித்தோரை அடக்க மாட்டேன், நீ என்ன பின்பற்றி பண்ணிட்டேன், அதனால நான் போறதே விரும்பல, நீ எனக்கு கூட வர இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எங்க எங்கிட்ட போனாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசனை விட மாட்டேன். வேற எனக்கு போறதுதான் சொல்றேன் இல்லையா? விசுவாசனை மொத்த பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசம் இல்லையா? மற்றது எங்கன்னா சொந்தக்கார சாவுன்னா சொல்ல கேட்பாங்க, டெத்தா ஆமா இருக்கிற வேலையை பாரு, நீ இருக்கிற வேலையை பாரு, நானே போகக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன், வேற வழி இல்லை அப்படி என்ன பண்ற, அப்படி தர்ம சந்தை போய் வந்திருக்கிறேன், நீ வேற வந்திருக்கிற வேலையை பார் அப்படின்னு சொன்ன. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு ஏசனார சொல்லியிருக்காரு இல்லையா? அதான் பெத்த அப்பா, ஐயா எங்க அப்பா டெத் ஆயிட்டாரு ஐயா, நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன் உடனே சரி போயிட்டு வர சொன்னாரு. பெத்த அப்பந்தாவிக்கு ஏசனார் அனுப்பல இல்லையா? இந்த புதிய ஏற்பாடு காலத்துல அதே ஊர்ல இருக்கிறாரு அனனியாவும் சப்பீரானும் இல்லையா? 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்காரன் சாப்பிடணும். அதே ஊர்ல இருக்கிற சப்பீரான் பொண்டாட்டி அவளுக்கு சொல்லி அனுப்பல. யாருக்கு? கட்டின புருஷன் செத்தத கட்டின பொண்டாட்டிக்கு என்ன செய்யல, சொல்லி அனுப்பல இல்லையா? ஒன்று நடந்ததை அறியாம 3 மணி நேரத்துக்கு பிறகு சப்பீரான் வரா இல்லையா? என்னம்மா நிலத்தவளுக்கு தான் மெத்தீங்களா? ஆமா. எப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னாரு இல்லையா? அப்படி அப்படிதான் அவரும் செத்து போனா. ஊர் ஒருத்தர் ஒழுக்கத்துக்குமே ஒருத்தருக்குமே சொல்ல. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எது கிறிஸ்தவ வாழ்க்கை? கட்டின புருஷன் கூட என்ன செய்யல, பைபிள் தாங்க சொல்றது, நான் சொல்ல. அதே ஊர்ல இருக்கிறா நடந்ததை அறியாமல் 3 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வரா. வந்தோடனே என்னம்மா நிலத்துக்கு எவ்வளவு பத்தீங்க, இவ்வளோக்கா பத்தீங்க? ஆமா நான் அப்படியே சரி நீயும் போய் சேருன்னுட்டார் இல்லையா? ஆக மொத்தம் புருஷன் செத்ததை பொண்டாட்டிக்கு சொல்லல, பொண்டாட்டி செத்ததை புருஷனுக்கு சொல்ல. நமக்கு என்ன ஊருக்கே சொல்லி டெம்போ வச்சு அது கொண்டு ஜூஸ் பாட்டில், அதுக்கு தண்ணி பாட்டில், அது கொண்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு அரிசி மூட்டை பருப்பு மூட்டை எல்லாம் தூக்கி எடுத்தது குடும்ப கல்யாணத்துக்கு வரவா போய் சேர்ந்துட்டு அப்படி இறக்கி வச்சுட்டு வரும்போது பாவி செத்ததும் செத்தா காசு இல்லாத நேரத்தில் 10,000 ரூபாய் கடவாக வச்சுட்டு அப்படின்னு திட்டினே என்ன செய்யக்கூடாது, வர்றதில்ல. அதாவது ஒருமானம் இல்லை, அதான் பிரச்சனை. அப்படி ஒருமானம் என்ன செய்யணும், அப்படி ஒருமானம் வரணும். எனக்கு ஒருமானம் வரணும். மற்ற 10 பிள்ளை செத்து போய் கிடக்குறான், சொன்னதான் அவனே நம்புறான். உனக்கு என்ன கஷ்டம் இல்லையா? உனக்கு அவன் அவனே கம்மனுக்கிறான், நமக்கு என்ன பண்ண, அமைதியா கூட இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் பிள்ளை செத்து போய் கிடக்கு அப்படி சிரிச்சா பரியா கிளம்பி வெளியே நீட்டார். என்ன பண்ணிட்டாரு? அப்ப அந்த ஒருமனப்படாத கேசுகள் எல்லாம் தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா தட்டி வெளியே போட்டு தட்டி தட்டி நீ ஒருமனப்பட்டுட்டா சரி. அங்க பாருங்க, பேதுரு அனுப்பல, யோவான அனுப்பல, யாக்கோப அனுப்பல, பொண்ணுடைய அம்மா அங்கேயே கிடக்குறா இல்லையா? பிள்ளை அப்பனா கூட வெளியில போயிட்டு வந்தான், பொண்ணுடைய அம்மா அங்கேயே கிடக்குறா. பிள்ளைய முழு நிலவரம் யாருக்கு தெரியும்? இந்த பெத்த அம்மாவுக்கு தெரியல. பிள்ளை செத்து போது அவளுக்கு தெரியாதா? தெரியல. அவளே கம்மனுக்கிற. உனக்கு என்ன கஷ்டம்? யாரு? பிள்ளையினுடைய அம்மாவே ஆண்டவர் பிள்ளை செத்து போச்சு இல்ல உயிரோட இருக்கிறான்னு சொல்லும் போது அவள் என்ன பண்ணிருக்கிறான், அமைதியா இருக்கிறான். உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, யாரங்க ஒருமனப்படலையோ அந்த நபரை தேவன் என்ன செய்கிறார்னா ஓரம் தள்ளி வச்சிடறார். ஏன்னா ஆண்டவருடைய கிரியைக்கு ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய கிரியைக்கு உங்க வீடுகளா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏதாவது கிரியை செய்யணும்னா ஒண்ணு தேவன் எதிர்பார்க்கறது என்ன, ஒரு மனம். அந்த ஒரு மனம் கொண்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பிரச்சனையை
ஆனா ஒரு மனதை கொண்டு வராத பட்சத்துல நீ என்ன முட்டி மோதி கிடந்தாலும் ஒன்னும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய மாட்டான். ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்ய மாட்டா. ஆண்டவர் இறங்கி வந்து கிரியை செய்யணும்னா அங்க என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். அந்த ஒரு மனதை கண்டுதான் தேவன் என்ன செய்வான்னா கிரியை செய்வான். அப்ப அந்த குடும்பத்துல என்ன வரணும்? ஒரு மனம் வரணும் இல்லையா? குடும்பத்துல ஒரு மனம். அந்த ஒரு மனம் வந்தா என்ன ஆகும்? இந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? இழந்து போனதை எல்லாம் தேவன் திரும்ப கொடுத்துட்டாங்க. இழந்து போனதை எல்லாம் எதையெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? திரும்ப கொடுத்துட்டார். அப்ப வீட்டுல இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெறுவதற்கு என்ன வழி? ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம். ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் தான் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்ன பண்ணுங்க? ஒருமனப்பட்டு ஆண்டவரே இதெல்லாம் எழுதிருக்கிற பையன் எப்படியாவது என்ன பண்ணுங்க திரும்பி கொடுங்கப்பா அப்படின்னு ஒருமனப்பட்டு ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்ய கிரியை செய்வா. ஆனா கூடுற இடத்துல ஒரு மணி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கும். சரியா? நம்ம ரெண்டா சபையில என்ன நடக்கும்? சத்துருவை முறியடிப்பான். என்ன பண்ணுவாரு? சத்துருவை கடற்கரை மணலத்தனையான பேர் கடற்கரை கிரியோடிக்கு ஒரு பையன் வந்துடுச்சுப்பா. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்தவனா வீட்டுக்கு அனுப்பிட்டு வெறும் 300 பேரை வச்சிருக்கிற இதை வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்னு இவருக்கு என்ன வந்துச்சு? உடனே ஆண்டவர் சொல்றாரு, கிதியோன் ஒன்றும் பயப்படாத. உனக்கு ஏதாவது ஒரு பயம் வர வந்துச்சுன்னா உன் ஃப்ரெண்டை கூட்டின்னு நேர போங்க. அவன் ஒரு கனவை சொல்லுவான். அந்த கனவை கேட்டவா உனக்கு தைரியம் வந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த 300 பேரும் உயிரை கொடுப்பதற்கு நின்ன ஒருமனப்பட்ட கூட்டம். ஒருமனப்பட்ட இந்த கூட்டத்தை தேவன் என்ன செய்கிறார்? சத்துருக்களை முறியடிக்கிறார். சத்துருக்களை அத ஒரே தலைப்புல சொல்லணும்னா சத்துருக்களை முறியடிச்சு இழந்ததை திரும்ப கொடுக்கணும்னா ஒருமனப்படும். சத்துருக்களை ஒரே தலைப்பை சொல்லணும்னா சத்துருக்களை முறியடிச்சு இழந்ததை திரும்ப தர வேண்டுமானா என்னவாயிரு? ஒரு மனப்படு. அப்ப என்ன நீங்க சொல்றாரு? உன் சத்துருவை முறியடிச்சு இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் சத்துருவை முறியடிச்சு நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன் இல்லையா? இதை திருமணம் செய்யணும்னா ஒரு மனம் வேணும். ஒரு மனம் வேணும். அந்த ஒரு மனம் வந்துட்டா சத்துருவை முறியடிக்கிறேன், இழந்ததை திரும்ப கொடுக்கிறேன். அப்ப சத்துருவை சேர்த்து சொன்னாங்க சொல்லலாம். சத்துருவை முறியடிச்சு இழந்ததை உனக்கு திரும்ப தரணும்னா நீ ஒரு மனப்படணும். என்ன செய்யணும்? ஒரு மனப்படும். அப்ப ஒரு மனப்பட்டுட்டா சத்துருவை முறியடிக்கிறாரு, இழந்ததை திரும்ப கொடுக்கிறாரு. கண்டுபிடி ஜெபம் பண்ணலாமா? கண்டுபிடி ஜெபம் பண்ணலாமா? வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம தீர்க்கமா சொல்றது, உன் சத்துருவை முறியடித்து நீ இழந்ததை திரும்ப கொடுப்பேன். உன் சத்துருவை முறியடிச்சு நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன். திரும்ப கொடுக்கவே முடியாதது உயிர். அதையே கர்த்தர் திரும்ப தரான்னா நீ எதை இழந்திருந்தாலும் உனக்கு தேவன் திரும்ப தர முடியும். அதுக்கு தேவன் எதிர்பார்க்கிறது ஒருமனமாயிரு. குடும்பத்தில் ஒருமனமாயிரு, சபைக்குள்ள ஒருமனமாயிரு. ஒருவர் கருத்தோட ஒருவர் ஒற்று போங்க. ஒருவர் எடுக்கிற முடிவுக்கு ஒருவர் இசைஞ்சு போங்க. ஒரே நோக்கத்தோடு செயல்படுங்க. ஒருவர் எடுக்கிற முடிவுக்கு இன்னொருவர் இணைத்து போங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம். ஒருவர் எடுக்கிற முடிவுக்கு இணைஞ்சு போங்க. ஒரே நோக்கத்துக்குள்ள வந்துடுங்க. ஒரே நோக்கத்துக்குள்ள வந்துடுங்க. அதுதான் சத்துருவை முறியடிச்சு நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொண்டு வரும். அதுதான் உன் சத்துருவை முறியடித்து நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொண்டு வரும். பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஆண்டவரே துதிக்கிறோம், ஐயாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய இழப்புகளையும் நிறைய போராட்டங்களையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த போராட்டங்களிலிருந்து இதுவரைக்கும் ஒரு முடிவே எங்களுக்கு பிறக்கல. நாங்க இழந்தது ஒண்ணு எங்களுக்கு திரும்பவும் வரல. நானும் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன். நான் இழந்ததை ஒன்ன கூட என்னால திரும்ப பெற முடியல. என் போராட்டங்களும் மாறல. நான் என்னதான் செய்யறது?
எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தர் உனக்கு தீர்க்கமா சொல்றார், உன் சத்துருவை முறியடிச்சு நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுக்கலன்னா உன் குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை கொண்டு வா. ஒருமனப்படுங்க. ஒரு மனதோடு கூடிய ஜெபம் உன் சத்துருவை முறியடிச்சு நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொண்டு வர. நீ ஒருமனப்படாம கருத்து வேறுபாடுகளை உள்ள வச்சுட்டு மனஸ்தாபங்களை உள்ள வச்சுட்டு எவ்வளவு நம்ம பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள கரத்துல எங்களை தருகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை நோக்கி நம்ம பார்க்கிறோம். உங்க கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். உங்க பிரசன்னம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். உங்க கிருபை எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தணும். உங்க ஆளுகைக்கும் உங்க பராமரிப்புக்கும் உங்க பாதுகாப்புக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் கடந்த நாட்கள்ல நாங்கள் ஒருமனப்படாம போயிட்டோம். தன்னிச்சை எவ்வளவோ நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், பிரயாசப்படுறோம், என்னென்னமோ பண்றோம். ஆனால் ஒருமனமா எங்களால் செயல்பட முடியலன்னா இன்னைக்கு கத்தத கிரியை உடைச்சி குடும்பத்தை ஒருமனப்படுத்தி சபையை ஒருமனப்படுத்தி கர்த்தர் உன் சத்துருவை முறியடிச்சு நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப கொடுக்க வச்சு தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பலமான கிரியைகளை இந்த கால வேளையில கர்த்தனை செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி, ஆசீர்வதிச்சிருங்க. தேவக்கரம் எங்கள் கூட இருந்து வழி நடத்தும். எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இழந்த போனதை எல்லாம் கர்த்தர்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.